அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சில விஷயங்கள் குழந்தைகள் இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இல்லற வாழ்க்கைக்குள்ளே இருக்கீங்க, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கீங்க, உங்களோட குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இதை பற்றி நான் என்னங்க கேட்குறது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. இது எல்லாருக்கும் பொதுவானதாக தான் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை நீங்கள் இப்போ வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்துருக்கிறீங்க. அவங்களுக்கு வயசு என்ன வேணா இருக்கட்டும், ஒரு 10, 15 வயசு, 20 வயசு என்ன வேணா இருக்கட்டும். இது ஒரு தாய் தந்தையராக கொடுக்க வேண்டிய கடமை அப்படின்றதாக நான் பார்க்குறேன். என்னன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு குழந்தை முன்னாடி நீங்கள் எப்படி ஒரு உங்களோட ஹஸ்பண்டை ட்ரீட் பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி உங்களோட மனைவியை ட்ரீட் பண்ணுறீங்களோ, அப்படி தான் அந்த குழந்தையும் அவங்களுக்கு வரப்போகிற துணைவனை வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அடிப்படையில் குழந்தைங்க லேர்ன் பண்ணுறதுன்றது இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் குழந்தையோட வளர்ச்சி என்பதும் இருக்குது. அப்போது குழந்தைகள் வந்து எப்படி வளர்றாங்கன்றது அம்மா அப்பாவையே ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதுக்காக வந்து எல்லா பர்சன்டேஜுமே வந்து அம்மா அப்பானால தான் அப்படின்னு சொல்லிட மாட்டேன். வெளியே இருக்கக்கூடிய சமூகம் அவங்கள வளர்க்கும். இருந்தாலும் நம்மளிடம் என்ன மாதிரியான சில பொறுப்புகள் இருக்குன்றதை பார்த்து நம்ம வந்து பயணம் பண்ணணும். அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயம் மட்டும் நான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாய் தந்தையருக்குள்ள ஒரு பிரிவு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிரிவு ஏற்படும் போது, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்லி பிரிகிறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, அதை வந்து சொல்லவே முடியாத அளவுக்கான ஒரு பாதிப்பு அவங்க மன ரீதியாக ஏற்படுது. ஏன்னா நான் நிறைய இந்த ஒன் ஆன் செஷன் பேசும்போது, நிறைய கவுன்சிலிங் பேசும்போது, அவங்களோட சின்ன வயசில் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? அம்மா அப்பாவை பார்த்து வளர்ந்ததில் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ட்ராமாஸ் இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தா, அவங்க அம்மா அப்பாவனால பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க முன்னாடி சண்டை போட்டிருப்பாங்க. இப்போ கணவன் மனைவினா சண்டையே வராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு குழந்தைகள் இருக்கிறாங்கன்னும் போது அந்த குழந்தைகள்கிட்ட காட்டாத அளவுக்காவது அட்லீஸ்ட் நீங்கள் சண்டை போட்டுங்க. அது பிரச்சனைகளை பேசி தீர்த்துப்பீங்களோ, இல்லை அது என்ன மாதிரி போதும். ஆனால் குழந்தைகள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கீங்கன்றதை காட்டாதீங்க. அவங்க முன்னாடி ஹார்ஷான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அவங்க முன்னாடி வந்து சில பயம்புறுத்துகிற மாதிரியான காரியங்களை செய்யாதீங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் வந்து குழந்தைகள் முன்னாடி ஏதோ பயம்புறுத்துகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா, கணவனை பயன்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ளே போய் பூட்டிட்டு கிருஷ்ணாயில் எடுத்து ஊற்றுறது, தூக்கு மாட்டிக்கிற மாதிரி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த குழந்தையோட வளர்ப்பில் அடிப்படையாக இருக்கக்கூடியது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை தான் அந்த குழந்தையை வளர்க்கும். அப்போது பிரியாமல் சேர்ந்து எப்படியாவது வாழணுன்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கடன் தயவு செஞ்சு எங்கேயும் வாங்காதீங்க. குழந்தைய வந்து பெத்தெடுத்தாச்சு, அந்த குழந்தைக்கான விஷயத்தை தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும், கடன் வாங்கி பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் அதுலேருந்து ஏதோ சில விஷயங்கள் நம்ம எக்ஸிட் ஆயிடுறோம், கடன் கட்டி முடிச்சிடுறோம், அசட் கிரியேட் ஆகுது, அதெல்லாம் ஓகே. ஆனால் நிறைய குடும்பத்தில் அப்பா கடன் வாங்கியிருப்பாரு, அந்த அந்த பையன் இருக்கார் இல்லையா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை, ஸோ அதை ஒரு ஆண் மகனாக இருந்தால் பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க. அப்போது அட்லீஸ்ட் கடன் வாங்காமல் இருந்தால் கூட அவன் ஜீரோவில் இருந்தாவது ஓடுவான். இப்போ கடன் வாங்கினதுனால அவங்க அப்பா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பாதிப்புனால வந்து இவர் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது மொத்த கடனும் மொத்த பாரமும் இந்த குழந்தை மேலே வருது, அவங்க பெற்றெடுத்து அந்த குழந்தை மேலே வருது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, இல்லை 1 கோடி ரூபா கடன் இருக்குது அப்படின்னா, அந்த கடனை எல்லாத்தையும் இந்த பையன் இந்த குழந்தை எடுத்து வச்சு அதை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ 0லேருந்து ஓடுறதை தாண்டி இப்போ மைனஸ்ல இருக்கிறாங்க. அப்போ மைனஸ்ல இருந்து ஓடும்போது அவங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த ஒரு விஷயத்த அவங்களால பண்ணவே முடியல. ஏன்னா 0ல இருந்தா கூட அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று அவங்க பார்த்துட்டு போயிடலாம். இப்போ மைனஸ்ல இருக்கனால அதை பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் ஒன்று உண்டாகுது இல்லையா? அந்த கட்டாயம் உண்டாகும் போது அவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை அவங்களால முழுமையாக பண்ண முடியல. ஏன்னா இந்த சூழல் கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டதுனால அந்த சூழல் அந்த ஒரு விஷயத்த செய்ய விடாது. அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கும் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம இருந்திருந்தாலே பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கும். இப்போ எங்க அப்பாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா,
எனக்கு சின்ன வயசுல சில விஷயங்கள் வந்து அது வேணும், இது வேணும்னு கேட்கும்போது நெறையா வந்து மறுத்திருக்கிறாரு. எனக்கு வாங்கி குடுத்தது கிடையாது. சில இடங்கள்ல வந்து வாங்கி குடுத்துருக்காரு. ஆனா, நான் அவர இப்ப வரைக்கும் நான் ரொம்ப பெருமையா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரூ. 1 கூட எங்கேயுமே கை நீட்டி காசு வாங்க மாட்டாரு. கடன் வாங்கவே மாட்டாரு. இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்படி பண்ணா நல்லாருக்கும். இதுக்கு கடன் வாங்கி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னாலும், அவர் என்ன சொல்லுவாருன்னா, "கடன் தயவு செஞ்சு வாங்கவே வாங்காத" அப்படின்னு சொல்லுவாரு. ஈவன் இந்த அழைக்கிறான் மாதன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட, Canon M50 சொல்லி ஒரு கேமரா எடுத்தேன். அத வந்து நான் இஎம்ஐல போட போனேன். இஎம்ஐல போடும்போது, "எதுக்கு இஎம்ஐ எடுக்குற?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "இல்ல என்கிட்ட காசு இல்ல. நான் இஎம்ஐ பண்ணி தான்." இஎம்ஐ ஒன்ஸ் எடுத்தீன்னா, அந்த கடனுக்குள்ளயே தான் நீ இருப்ப. இப்ப இந்த கேமரா எவ்வளோ? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ரூ. 50,000 நான் பே பண்றேன். கடனுக்குள்ள போவாத அப்படின்னு சொல்லி, எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த அழைக்கிறான் மாதன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது, Canon M50 கேமரா ஒரு 50,000 குடுத்து அவர் தான் வாங்கி குடுத்தாரு. அப்போ இந்த வகையில பார்க்கும்போது, எனக்கு எந்த ஒரு கடனும் ஏற்படுத்தாம இருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டா தான் நான் பார்க்கிறேன். எனக்கு அ பின்னாடி சேர்த்து வச்சிருக்காங்க, சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அது ஓகே. அது செகண்டரி. ஓகே. ஆனா கடன் ஏற்படுத்தாம இருக்கிறதே, நீங்க குடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அசட் அந்த குழந்தைக்கு. அப்ப கடன் ஏற்படுத்தியிருந்தா, அவன் தலைய பிச்சுட்டு ஓடுறான். இப்ப என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் வந்து பார்த்தா, அவங்க அம்மா, அப்பா வந்து கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த கடன் அடைக்கிறதுக்காக அவனோட முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கிற மாரி ஆயிடுது. அப்ப அர்ப்பணிக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போறான், டிப்ரஷனுக்குள்ள போறான். அவன் வாழ்க்கைய வாழாத மாரி ஃபீல் பண்றான். என்னடா வாழ்க்கை இதுன்ற ஒரு விரக்தி வருது. இந்த விஷயம்லாம் ஏற்படக்கூடாதுன்னா, இருக்கிறத வச்சாவது அட்லீஸ்ட் சுகமா வாழ்வது எப்படின்றத கத்துக்கிட்டு நம்ம பயணம் பண்ணி போலாம். பணத்த சேர்த்து வைங்க. அதுக்காக வீடு கட்ட வேண்டாம், வண்டி வாங்க வேண்டாம்னு நான் சொல்லல. பணம் சேர்த்து வைங்க. சேர்த்து வைக்கக்கூடிய பணத்துல நீங்க வந்து சில விஷயங்கள் வேணும்ன்றத வாங்கிக்கங்க. ஆனா, கடன் வாங்கி வாங்குறது. கடன் வாங்குறதுன்னா எப்படி சொல்றேன்? இப்போ ஒரு ரூ. 1,00,000 கடன் வாங்குறது, ரூ. 2,00,000 கடன் வாங்குறதுன்றது பெரிய அதாவது நம்மள பாதிக்காத அளவுக்கான ஒரு கடன் பிரச்சனை இல்ல. தன்னை மீறின கடன். இப்போ ஒரு ரூ. 50,00,000 ரூ. 60,00,000 வாங்குறாங்க. அதுக்கான சோர்ஸ் என்ன இருக்கு? திரும்ப அவங்களுக்கு குடுக்குறதுக்கு. ஒன்ஸ் இவர் ஏதாவது பாதிக்கப்பட்டு உட்கார்ந்தாருன்னா, அந்த ரூ. 60,00,000 கடன யார் கட்டுறது? இப்படின்னு கூடிய ஒரு பாதிப்பு வந்துரும். இப்ப இந்த ரூ. 60,00,000 ஏதாவது ஒரு அசெட் இருக்கு, ஒரு லேண்ட் இருக்கு. அத வித்து கட்டுனா மொத்த கடனும் முடிஞ்சிரும் அப்படின்னா கூட அசெட் பேக்கப் இருக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது. அப்ப தன்னை மீறின கடன் வாங்கி அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்றது, இல்ல வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்றதுன்றது பண்ண வேணான்றது இது என்னோட கருத்து. இது 2வது விஷயம். அப்போ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த சொத்தும் சேர்க்கலனாலும் கடன் சேர்க்காம இருங்க அப்படின்றது தான் 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தன்னோட குழந்தைக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்ப அத அவங்க செய்வாங்க. நான் சாப்பிடலனாலும் பரவால்ல, என் குழந்தைங்களுக்கு அத குடுக்கணும்னு சொல்லி தாய் தந்தையர்கள் செய்வாங்க. இது எல்லாமே வரவேற்கக்கூடியது நான் இல்லன்னு சொல்லி சொல்லல. ஆனா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, தன்னோட உடல் நலத்தை நீங்க கவனிச்சுக்கல அப்படின்னா, நீங்க உங்களோட குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அதுதான். ஏன்னா, ஒரு மருத்துவம் அப்படின்னக்கூடிய ஒரு செலவு மிகப்பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவன கூட கீழ் நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும். நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஓவர் நைட்ல. இப்போ ஒரு 10,00,000 20,00,000 வச்சிருக்கான். வீடு கட்டணும்னு வச்சிருக்கான். பட்டுன்னு அவங்க அம்மாவுக்கோ, இல்ல அவங்க அப்பாவுக்கோ ஏதோ ஒரு பாதிப்பாகுது. அப்ப அந்த பாதிப்பு ஆகும்போது, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்றான். அட்மிட் பண்ணும்போது 10,00,000 ஆகுங்கன்றான்னா, அந்த 10,00,000 அவன் எடுத்து செலவு பண்றதுக்குலாம் யோசிக்க மாட்டான். கட்டியாவது அட்லீஸ்ட் காப்பாத்தணுமேன்னு சொல்லி கட்டுவான். அப்ப அந்த 10,00,000 சேர்த்து வச்சிருந்தான் இல்லையா? வீடு கட்டணும்னு சொல்லி. அப்ப அது திரும்பவும் ஸ்டாப் ஆகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு செலவு ஆகும்போது, இந்த ஒரு அவன் என்ன பண்ணணும்னு நெனச்சானோ, அத வந்து அவனால பண்ண முடியாம போயிடுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏங்க இந்த மருத்துவம் அப்படின்றதெல்லாம் வந்து எமர்ஜென்சி தானே, அது எப்படியே ஏற்படும் தானே அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, முடிந்த அளவுக்கு நம்மளோட உடலை பேணி காக்க வேண்டியது நம்மிடம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஆல்கஹால் எடுத்துக்காம இருக்கிறது, சிகரெட் நீங்க அடிக்காம இருக்கிறது, இப்படின்றதெல்லாம் உடல வந்து நல்லா வச்சுக்கும். நீங்க சில முறைகள கடைபிடிக்கும்போது, அது நல்லா உங்களோட உடம்ப அது பார்த்துக்கும். நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கேன்சர் வந்தாலோ, இல்ல ஏதோ சில பாதிப்புகள் வந்தாலோ, இல்ல லிவர்ல ஏதோ டேமேஜ் வந்தாலோ, அது பாதிப்பு தானே. இது யார் ஏற்படுத்துனது? நீங்க உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிட்ட விஷயம். இப்ப அது இது யார பாதிக்கும்? இப்ப யார் உங்கள பார்க்கணும்? உங்களோட குழந்தைகள் தான் உங்கள பார்க்கணும். அப்போ நீங்க பல விஷயங்கள கொடுத்த மாரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு, உங்களோட ஹெல்த்த நீங்க கவனிக்காததுனால, அந்த குழந்தைக்கு நீங்க திரும்பவும் ஒரு சிரமத்த தான் ஏற்படுத்துறீங்க. இது ரொம்ப ஆழமானது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இது வந்து எமர்ஜென்சி வரதானே செய்யும் அப்டின்னா, கொஞ்சம் வயசான காலத்தப்பயோ, இல்ல வந்து நீங்க உங்களோட வீட்ல அது எந்த ஏஜா இருந்தாலும், ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா, இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா ஒண்ணும் பயப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா, இப்ப நீங்க போறீங்க, ஏதோ ஒரு பாதிப்பு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கலாம். இப்ப இன்சூரன்ஸ் இல்லன்னா, நம்மளுக்கே ஒரு சிந்தனை வரும். ஐயோ! எவ்வளோ செலவாகும்னு தெரியல. அது ஆகுமா? இது ஆகுமான்னு நல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா பார்த்து இன்சூரன்ஸ் போட்டுக்கிறதுன்றது, நம்மளோட எல்லா விதத்துக்குமே நல்லதுன்னு சொல்லி சொல்றேன்.
இப்போ ஹெல்த்துக்கு நம்ம வேணும்னா இமீடியட்டாக போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ பணம் வந்து இருக்குது இல்லைன்றதெல்லாம் உட்காந்து நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கணுன்றது இல்லை. செலவாகிற அமௌண்ட்டை நீங்கள் இன்சூரன்ஸ்லேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ இன்சூரன்ஸ் பண்ணுறதுன்ற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி தன்னோட உடலை பேணி காப்பது என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் குழந்தைக்கு நிறைய அசட்டை சேர்த்து வைக்கிறீங்க, ஆனால் உங்களோட உடல் பாதிக்கப்படும் போது திரும்பவும் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கானவே திரும்ப செலவு பண்ணுறாங்க, உங்களுக்காகவே மெனக்கட்டுறாங்க. இப்போது நல்லா ஓடி உழைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சரியாக உங்களை நீங்கள் பார்த்துக்காதனால உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புனால உங்கள் கூடயே இருந்து அவங்க உழைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா அமைஞ்சிரும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனித்து செயல்படுறதுன்றது ரொம்ப அவசியம். இது இந்த மாதிரி சில சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அம்மா அப்பா இருவரும் சேர்ந்து வாழ்வது என்பது அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கடன் ஏற்படுத்தாமல் இருப்பதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 3வது உங்களோட உடல் நலத்தை நீங்கள் பார்த்து கொள்வதும், அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறதுன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பெரிய இடத்துல இருக்கிறவங்களையும் கீழ்நிலைக்கு இந்த மருத்துவம் என்பது தள்ளிடும். இந்த உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்பட்டால் இமீடியட்டாக ஒரே நாள்லேயே வந்து மொத்த சொத்தையும் இழக்கிற ரேஞ்சுக்கு கூட வந்துடும். அதனால் இந்த 3 விஷயங்களையும் முக்கியமாக உங்களோட கருத்தில் கொண்டு செயல்பட்டு பாருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த கிளாஸ் மட்டும் இல்லைன்னா உங்களோட எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மைண்ட் வந்து ஒரு தெளிவா இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி ரொம்ப கோவப்படுவேன். அம்மாட்ட எப்படி பேசணும், குழந்தைங்கள்ட்ட எப்படி பேசணும், நீங்க சொல்லுவீங்க இல்லையா, விழிப்பு நிலையில இருந்து நீங்க வந்து கோவப்படுங்க. அந்த குழந்தைய திருத்தணும்னா கோவப்பட்டுதான் ஆகணும். பட் மனசுக்குள்ள தெரியும் இது வேற வழி இல்லைன்னு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் கான்சியஸா தான் இருக்கேன். 2வது இவர்கிட்டயுமே வந்து இப்ப நிறைய சேஞ்சஸ் வந்து வருது. மேரேஜ் ஆன புதுசுக்கும் இப்ப 8 வருஷத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஆனா இந்த மாற்றங்கள் வந்து உங்க கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு பர்சனலா நான் மாறிட்டேன். அவரை மாற்றல, நான் மாறிட்டேன். சோ அதுக்கு ரிஃப்ளெக்ஷனா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராருன்னா, இப்ப நீங்க சொல்றது ஒவ்வொன்றத்தையும் நான் எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள் பண்ணுவேன். மாமியார்ட்ட பேசும்போது எப்படி பேசணும், மாமனார்ட்ட எப்படி பேசணும், அம்மாட்ட எப்படி பேசணும். இப்ப எங்களுது வந்து அம்மாவும் என் கூட தான் இருக்காங்க, மாமியார் மாமனாரும் என் கூட தான் இருக்காங்க. இப்ப நாத்தனார் டெலிவரி அவளும் எங்க கூட தான் இருக்கா. சோ இத்தனை பேருக்கு கூடயும் வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல போகணும்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அப்ளிகபிள் நீங்க சொன்னது எல்லாத்தையும் கரெக்டா டைரியில் எழுதி வச்சிருக்கேன். அப்பப்ப அதை ரீட் பண்ணி இதுதான் விஷயம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கைடன்ஸால சக்சஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்க்ளூடிங் வீடு விற்கிறது, வாங்குறது எல்லாமே. சோ மச் உங்களுக்கு நான்